யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. மீண்டும் இன்று பகவானின் திவ்ய சரித்திரத்தை தொடர்வோம். 12 வயதில் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் ஒரு பறவையை ஓட்ட கயிற்றை வீசினார். அது பறவையின் மேல் பட்டு அப்பறவை இறந்து விட்டது. அதை கண்டு இவருக்கு அளவில்லாத துக்கம் உண்டாகிவிட்டது. கண்ணீர் விட்டார். இந்த இரக்க உணர்ச்சி இவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து ஜீவகாருண்யம் என்னும் ஊற்றை பெருகச் செய்தது. இவருடைய 16வது வயதில் இவர் யாருக்கும் சொல்லாமல் புறப்பட்டு காசிக்கு போனார். அந்த நகரில் சுற்றி திரிந்தார். விஸ்வநாதர் திருக்கோயிலை அடைந்தார். அந்த பெருமான் சந்நிதியில் நின்றபோது என்றும் காணாத ஓர் அமைதி உண்டாயிற்று. 1 மணி நேரம் அப்படியே நின்றார். 1 வாரம் அங்கே தங்கியிருந்தார். கோயிலுக்குள் சுற்றுவதும் கங்கை கரையில் உலாவுவதுமாக பொழுதை போக்கினார். சாரநாத்துக்கு போய் அங்குள்ள பௌத்த விகாரத்தை பார்த்தார். அப்போதும் முன்பெற்ற அமைதியான அனுபவம் ஏற்பட்டது. இவர் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு வகையான தெளிவும் பற்றற்ற உணர்வும் தெய்வீக அனுபவத்தில் ஊக்கமும் பிறந்தன. மறுபடியும் தம் ஊரை அடைந்தார். 1937இல் இவர் பள்ளி படிப்பை முடித்தார். இவருக்கு படிப்பில் மனம் ஓடவில்லை. இவர் மனம் உள்முகமாக திரும்பியிருந்தது. கங்கைக்கரை சந்நியாசிகளின் பழக்கம் அதிகமாயிற்று. அவர்களில் ஒருவரை அடிக்கடி இவர் சென்று தரிசித்தார். இருவரும் பல காலமாக நெருங்கி உறவாடினார்கள். அவர் கங்கை கரையில் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அது சிறிய குடில். அவருடைய பழக்கத்தால் இவருடைய உள்ளுணர்வு வளர்ந்து வந்தது. இந்த காலத்தில் இந்த இளைஞருக்கு உள்ளே ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்வில் பல ஆண்டுகள் வீணாய் போயின. என் தந்தையே, உன்னை காண முடியவில்லையே. நான் உன் மகன் அல்லவா? உன்னிடம் என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா என்று ஏங்கினார். தமக்கு வழிகாட்டும் குருநாதனை அடைந்து ஆன்மீக யாத்திரையை தொடங்க வேண்டும் என்ற வேட்கை உண்டாகி வளர்ந்தது. 1947ஆம் ஆண்டு இந்த தாகம் முருகியது. ஸ்ரீ அரவிந்தரிடம் செல்லலாம் என்ற எண்ணம் உண்டாகவே அதை கங்கைக்கரை துறவியிடம் சொன்னார். அவர் அப்படியே செய்யலாம் என்று சொன்னதோடு தமிழ்நாட்டில் உள்ள மற்றொரு ஞானியாகிய ரமண பகவானையும் தரிசிக்க சொன்னார். மீண்டும் நாளை தொடரும்.